ஹாய் ஆல். எஜுகேஷனல் சைக்காலஜியோடைய 5th யூனிட்டோட நோட்ஸ் பார்த்துடலாம். எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எஜுகேஷன் இன் கரிக்குலர் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் யூனிட்டோடைய டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, டிஃபைன் கல்ச்சர், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கல்ச்சர். Definition of culture அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, the word culture has different meaning for different people. Some think it is a way of life. ஒருத்தவங்க வாழ்கிறது, அவங்களோட பிஹேவ் பண்ணுறது, அவங்களோட ட்ரெடிஷன் தான் வந்து கல்ச்சர் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ட், மியூசிக், லிட்ரேச்சர் இது எல்லாமே கூட அதில் இன்க்ளூடட் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நம்ம டெய்லர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, the complex whole which includes knowledge, belief, art, moral, laws, custom and other habits acquired by a person as a member of society, அதுதான் வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்ஸிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்ச்சர் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் our nature in our way of thinking and living in daily life, in art, religion and enjoyment அப்படின்னு சொல்லியிருக்காரு. In short, culture means permanent changes in a person's behavior and also changes in society. It includes our beliefs, habits, knowledge, custom, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கல்ச்சர் இஸ் லேர்ன்ட். கல்ச்சர் நம்ம பிறந்த உடனே நம்ம கூடவே வர்றது கிடையாது, நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம பேரண்ட்ஸ் சொல்லித்தரது அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். கல்ச்சர் இஸ் லேர்ன்ட். கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட், அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் இஸ் யூனிக் டு ஈச் சொசைட்டி. ஒவ்வொரு சொசைட்டிக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓன் கல்ச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிலீவ், வேல்யூ அண்ட் என்வாயன்மெண்ட். கல்ச்சர் கேன் பி சீன். கல்ச்சரை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இது இவங்களோட கல்ச்சர், இது இவங்களோட கல்ச்சர் நம்மளால் பார்த்து சொல்ல முடியும். தீபாவளி இது வந்து ஹிந்துஸோட கல்ச்சர். அதுவே வந்து பொங்கல் இதுவும் வந்து ஹிந்துவோட கல்ச்சர். அதே வேறு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதே போல் ஓணம். ஓணம் சொல்லும்போது இது கேரளா அவங்களுடைய மல்லூஸோட அவங்களோட கல்ச்சர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் இஸ் கிரியேட்டட் பை ஹியூமன். நம்ம ஹியூமனால தான் வந்து கல்ச்சர்ஸே கிரியேட் ஆகுது. நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிலீவ்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவல், டிவைன், இதனால நம்மளோட பிலீவ்னால தான் நம்ம கிரியேட் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. கல்ச்சர் கீப்ஸ் சேஞ்சிங். கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷன். ஃபஸ்ட்டு வெளியில் பொங்கல் விட்டோம், ஃபஸ்ட்டு விறகடுப்பில் தான் பொங்கல் விட்டோம், மண்பானையில் தான் பொங்கல் விட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாட் வந்து நம்ம வெசல் வச்சு நம்ம பொங்கல் விட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸ்டவ்வே தூக்கிட்டு போய் வெளியில் வச்சு நம்ம பொங்கல் விடுற அளவுக்கு ஆகிட்டோம் இல்லையா. இதில் அந்த சேஞ்சஸ் இன் ஆர் கல்ச்சர். சரிங்களா, ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே வரும். கல்ச்சர் இஸ் யூஸ்ஃபுல். இட் ஷேப்ஸ் ஆர் பிஹேவியர் அண்ட் ஹெல்ப்ஸ் அஸ் அட்ஜஸ்ட் இன் சொசைட்டி. எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங் கல்ச்சர். எஜுகேஷன் வந்து கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சர் இஸ் நேச்சுரலி லேர்ன்ட். அப்போ வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து தான் நம்ம கற்றுக்குறோம். கல்ச்சர் அப்படியே நம்ம பிறந்த உடனே நமக்கு வர்றது கிடையாது. ஆஸ் வி லிவ் இன் சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றோம். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் இஸ் நெசசரி. அது ரொம்பவே நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் அட்ஜஸ்ட் டு ஆர் கிளைமேட். இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஃபிட் டு இன்டு சோஷியல் குரூப்ஸ். ஒரு சோஷியல் குரூப்போட நம்ம ஃபிட் ஆகணும், ஊரோடு ஒத்து வாழ்கிறதுக்கு இது கல்ச்சர் ரொம்பவே நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் ஆர் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி. கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் ஆல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ எல்லாரோடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸுமே இன்க்ளூட் பண்ணது தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பற்றி ஷார்ட் நோட்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கல்ச்சர் மீன்ஸ் த வே பீப்புள் லிவ், திங்க், பிஹேவ் அண்ட் ஃபாலோ ட்ரெடிஷன்ஸ் in society. It includes both material things and non-material things. Material things na enna, உடுத்துற உடை, வீடு என்ன டைப் ஆஃப் வீட்டில் இருக்கோ, நம்ம ஹவுஸில் இருக்கோ, அப்புறம் மெஷின்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன சாரி. நான் வந்து சாரீ கட்டுறேன், சல்வார் கட்டுவாங்க. சிலர் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீ வந்து வேர் பண்ணுவாங்க. அவங்களாம் வேறு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே தான். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனல் கல்ச்சர். இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனல் கல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கல்ச்சர் பார்த்துடலாம். பர்சன் ஓன் தாட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர். எவ்ரி பர்சன் மே மாடிஃபை அண்ட் ஃபாலோ கல்ச்சர்
கல்ச்சர் இன் தேர் ஓன் வே. சிலரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவங்க கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனல் கல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஷேர்டு பை அ குரூப். ஒரு குடும்பமாக ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டியாக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து கம்யூனல் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் அண்ட் லோக்கல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனல் கல்ச்சர், நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் அண்ட் லோக்கல் கல்ச்சர். நேஷ்னல் கல்ச்சர்ன்றது ஒரு ஹோல் கண்ட்ரி செலிப்ரேட் பண்ணுறது. லோக்கல் கல்ச்சர்ன்றது ஒரு லிமிட்டட் ஒரு சின்ன ஏரியாவில் அவங்க ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்களே அதை சொல்லுவாங்க லோக்கல் கல்ச்சர் அப்படி சொல்லிட்டு. ஒரு வில்லேஜ்லாம் வந்து சில நாள் அவங்க வந்து நாற்று நடுறதுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு அந்த விழாலாம் கொண்டாடுறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது அது வில்லேஜஸ்லாம் திருவிழாலாம் கொண்டாடுறாங்க, அது எல்லாமே லோக்கல் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் கல்ச்சர். மெட்டீரியல் கல்ச்சர்னு பார்த்தோன்னா நம்ம உடுத்துற உடை இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே மெட்டீரியல் கல்ச்சர். நான் மெட்டீரியல் கல்ச்சர்ன்றது வேல்யூ எத்திக்ஸ் அதை பற்றினது. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் கல்ச்சர் அண்ட் பர்டிகுலர் கல்ச்சர். யூனிவர்சல் கல்ச்சர்ன்றது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி லவ் அண்ட் கைண்டாக இருக்கிறத பற்றினது தான் யூனிவர்சல் கல்ச்சர். பர்டிகுலர் கல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள், பர்டிகுலராக நாட் பை எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு, பர்டிகுலராக அவங்க செலிப்ரேட் பண்ணுறது அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பர்டிகுலர் கல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க. ஆப்ஷனல் கல்ச்சர். ஆப்ஷனல் கல்ச்சர் இஸ் நாட் நெசசரி ஆர் ஃபாலோட் பை எவ்ரி ஒன். அ பர்சன் may choose to adopt it or not. The more a person adopt good elements of optional culture, the more cultured and developed he becomes. Next one, what are the functions of educational towards culture அப்படின்னு பார்த்தோம்னா, education plays an important role in developing, shaping culture. It helps people learn, understand and continue the traditions and values of society. The main function of education towards culture அப்படின்னு பார்த்தோம்னா preservation of culture. இப்போ நான் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட குழந்தைங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணணும், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போ அது அவங்களுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்படி நம்ம ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலன்னா அது வளராது, அது வளரலைன்னா அது அப்படியே அது வந்து டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்றது தான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ப்ரிசர்வ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் ஆர் என்ரிச்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். அதில் நியூ ஐடியாஸை இன்க்ளூட் பண்ணுறது தான் ப்ரொமோஷன் ஆர் என்ரிச்மெண்ட். அதை வளர்க்குறது, டெவலப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் ஆர் அதை வந்து டெவலப் பண்ணணும், என்ரிச்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு வந்து ரிஃபைன்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். ரிஃபைன்மெண்ட்ன்றது ஓல்டு காஸ்டம்ஸாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். டிஃப்யூஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ப்ரெட்ஸ் கல்ச்சர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈவன் கண்ட்ரீஸ். டிவி இது மாதிரியான மாஸ் மீடியாவில் நடக்கக்கூடிய சில விஷயத்தினால நம்ம கல்ச்சரில் வந்து அது வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதை கூட நம்ம டிஃப்யூஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படி சொல்கிறாங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஜுகேஷனில் கல்ச்சரோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இட்ஸ் ஃபிக்ஸ் அன் எய்ம் ஆஃப் எஜுகேஷன். கல்ச்சர் ஹெல்ப்ஸ் டு டிசைட் த கோல் ஆஃப் எஜுகேஷன். இஃப் த கல்ச்சர் இஸ் டைவர்ஸ், எஜுகேஷன் எய்ம் டு பிரிங் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இப்போ கல்ச்சர் வந்து டைவர்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை எஜுகேஷனால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. If there is one common culture, education tries to preserve and pass it to the next generation. அது ஈஸியாக இருக்கும். ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னா அது ஈஸியாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸிங் எய்ம் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் framing the curriculum. Curriculum plays a big role in deciding what subject and topic should be taught. Subject என்ன சப்ஜெக்டில் என்ன கரிக்குலத்தை பற்றி பேசணும். இப்போ சோஷியலில் பேசுகிறோம் அப்படின்னா என்ன கல்ச்சரை பற்றி நம்ம பேச போகிறோம், அதனால் பசங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன நாலேஜ் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃப்ரேம் பண்ணணும். டீச்சிங் மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ் ஓல்டு ஸ்டைல் டீச்சிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படின்னா அதுவுமே எஜுகேஷனில் ஒரு மெத்தட் ஆஃப் டெக்னிக்கில் வந்து அது இம்பேக்ட் தான். நெக்ஸ்ட்டு மாடர்ன் அண்ட் சயின்ஸ் பேஸ்டு கல்ச்சர். மாடல் டூல்ஸ், டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம நிறைய இன்ட்ராக்டிவ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அதெல்லாம் வந்து டீச்சிங் மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸில் இம்பேக்ட். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம்னா, இன் இந்தியன் கல்ச்சர் டீச்சர்ஸ் ஆர் சீன் ஆஸ் கைட்ஸ் அண்ட் ரோல் மாடல்ஸ் லைக் அ பேரண்ட். ஒரு பேரண்ட் மாதிரி என்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் டக்குன்னு என்னோட டீச்சரை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்தியன் கல்ச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தோன்னா ஒரு என்னோட மம்மி மாதிரி நான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர் மாதிரி வரணுன்றது சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தோன்னா டீச்சர்ஸ் ஆர் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அவங்க இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் பார்த்தோன்னா டீச்சர்ஸை வந்து மிஸ், மேம்
அப்படின்லாம் கூப்பிட்டு நம்ம பார்க்கவே முடியாது. டைரெக்டாக நேம் சொல்லியே கூப்பிடுவாங்க. கன்க்ளூஷனில் ஒரு சின்ன ஜிஸ்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தோம்னா மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் மல்டி கல்ச்சுரல் எஜுகேஷன். மல்டி கல்ச்சுரல் எஜுகேஷன்னா என்ன? ஒரே கல்ச்சரை பற்றி சொல்லாமல் மல்டிபிள் கல்ச்சர்ஸை பற்றி அதனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிறது. மல்டி கல்ச்சுரல் எஜுகேஷன் மீன்ஸ் அன் அப்ரோச் டு டீச்சிங் that includes